வணக்கம். மதுரை பக்கத்தில் தேனியில் இருக்கிற சித்பவானந்தா ஆசிரம் பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்தா சுவாமிகள் அவர்களால் நிறுவப்பட்ட ஆசிரமத்திலேருந்து பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஆல்ஃபா மைண்ட் பவருடைய முகாம் நாளையிலேருந்து நடக்கவிருக்கு. நம்ம ஆல்ஃபா சித்தர்கள்லாம் ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆசிரமம் ரொம்ப அற்புதமானது. இப்போ நான் உட்கார்ந்துருக்கிற இடம் ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கேன். நம்ம தங்கி இருக்கிற அறைகள் பாருங்கள், இந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம அறைக்குள்ளே இருந்தாலும் ஆலமரத்துக்கு அடியில் இருக்கிற மாதிரி தியானங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நீங்கள் பாருங்கள். பல ஆலமரங்கள் இந்த ஆசிரமத்திலே இருக்குது. இன்னும் நிறைய அற்புதமான இடங்களும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கும் காமிப்போம். எங்கள் கூடவே நீங்களும் வாங்க. இந்த 3 நாட்கள் நாளையிலிருந்து துவங்கி ரொம்ப அற்புதமான நாட்கள். இந்த முகாமில் நிறைய நம்ம தியானங்கள் பண்ணுவோம், மந்திரங்கள் சொல்லுவோம். பின்னாடியே முல்லை பெரியார் இருக்குது, அங்கேயும் நம்ம காலையிலையும் இன்றைக்கி குளித்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் குளிக்கவும் செய்வோம். ஸோ ரொம்ப அற்புதமான அனுபவமாக இருக்கும். அப்பப்போ வீடியோஸ் போடுறோம், நீங்களும் பாருங்கள். ஓம் கம் கணபதே நமः. இந்த பிள்ளையார் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கார். அப்படியே ஒரு லட்சணமாக பியூட்டிஃபுல்லாக இருக்கார். இவர் இந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி முல்லை பெரியார் நதி சொன்னேன் இல்லையா, அந்த நதி கரையில் உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப அழகான பிள்ளையார். தினமும் இவருக்கு இங்கே அற்புதமாக பூஜை பண்ணுறாங்க. தினமும் இந்த காட்சி பார்க்குறதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்போ பாருங்கள், முல்லை பெரியார் அப்படியே நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ அழகாக அந்த தண்ணி ஓடிட்டுருக்கு. நல்ல தண்ணி நிறைய வருது பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. தினமும் காலையில் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கும்போதே நம்ம மனம் அப்படியே கரைஞ்சி போயிடும். எவ்வளோ கவலைகள் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த ஆற்றுல தண்ணி ஓடுறத பார்க்க மனம் அப்படியே தூய்மை அடையும்னு சொல்லுவாங்க. அது உண்மை, 100% உண்மை. ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் தியானம் கூட பண்ண வேண்டாம். உட்காந்து இந்த ஆற்றுல தண்ணி ஓடுறத பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா அப்படியே மனம் குவைட்டாகிடும். பிரச்சனைகள் இருக்கும், சால்வ் ஆகுமான்றது நான் சொல்லலை. ஆனால் நம்ம மனம் சங்கடப்படுறது தானே கஷ்டம். அது இந்த ஆற்றுல தண்ணி ஓடுறத பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது தினமும் இந்த காட்சி நமக்கு கிடைக்கும். எல்லோருக்கும் காலை வணக்கம், நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு இங்கே இருக்கிறோன்னா பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நாள். இன்னைக்கு இந்த ஆசிரமத்தை நிறுவிய பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்தா சுவாமிகள் அவர்களை வணங்கி, இங்கே இருக்கும் வீட்டிற்கும் மிக மிக அழகான குரு தட்சிணாமூர்த்தி அவர்களையும் வணங்கி, சுவாமி சமானந்தர் அவர்களை வரவேற்கிறோம். பூர்ணம் சுவாமிகள் அவர்களும் வரவேற்கிறோம். ஞான சிவானந்த சுவாமிகள் அவர்களையும் வரவேற்கிறோம். இவங்க நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்காக அழைத்தோம். இதை இனாக்ரேட் பண்ணுறதுக்காக சுவாமிஜி வந்திருக்காங்க, சுவாமிஜிகள் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு மிக்க நன்றி, அவங்கள மிக்க மகிழ்ச்சியுடன் நாம் வரவேற்கிறோம். இந்த ஆசிரமத்திற்கு, இந்த சாந்தக்தி ப்ரோக்ராமுக்கு 5வது முறையாக நாம் வந்திருக்கோம். 5வது வருடம். ஒவ்வொரு வருடமும் இன்னும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. ஒவ்வொரு வருடமும் நமக்கு வித்தியாசமாக தெரியுது. இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வருடம் மறுபடியும் எப்போ வருவோன்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம இங்கேருந்து போகிறோம். அது ஏற்கனவே வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு சுவாமி நமக்கு இந்த ஆசிரமத்தை அழகாக மெயின்டைன் பண்ணி நிர்வகித்து நமக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களையும் செய்து கொடுக்குறாங்க. இந்த 3 நாட்கள் நம்ம பல விஷயங்களை மறந்து நமக்காக செலவிட போகும் நாட்கள். இப்போ இந்த விழா, இந்த ப்ரோக்ராம சுவாமிஜி அவர்கள் எல்லோரையும் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
சுவாமிஜி அவர்களே சில வார்த்தைகள் பேசி நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्ते நமः. இந்த சாந்த அக்னி இந்த முகாமிற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாம் குருவாக இருந்து இப்படி உங்களை எல்லாம் தன்னுடைய ஆன்மீக போதனைகளால ஈர்த்து உங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கக்கூடிய அம்மா அவர்களையும் நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். இது சாதுர்மாசிய புண்ணிய காலத்துல நடக்கிறதுன்றது ஒரு வார்த்தை தெரிவிச்சுன்னு நினைக்கிறேன். சாதுர்மாசின்னு சொன்னா 4 மாதங்கள் சாதுக்கள் சன்னியாசி இந்த தேசத்துல ஒரு பழக்கம் இருக்கு. ஆசிரமங்கள்ல மற்றதுல சாதுக்கள சன்னியாசிகளா இருக்கிறவங்க அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு 4 மாதங்கள் மழை காலத்துல வெளியே எங்கேயும் நடமாட்டம் இல்லாம ஒரு இடத்துல இருந்து ஒரு கிராமமோ ஒரு ஆசிரமோ ஒரு மடமோ ஒரு கோயிலோ அப்படி இருந்து அந்த மக்களுக்குரிய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அந்த மக்களும் அந்த சாதுக்கள் சன்னியாசி 4 மாதங்கள் பராமரித்து பண்ற ஒரு விரதம் சன்னியாசிகளுக்கு. சாதுர்மாசினா 4 மாதம். ஆனா என்ன பண்றாங்க, 4 மாசம் இப்ப கடைபிடிக்க முடியாத 2 மாசமா ஒரு மாசத்துக்கு ஒரு பட்சம் 15 நாட்கள், அப்ப 60 நாட்கள். ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தொடங்கி புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி வரையிலும் ஒரு 60 நாட்கள் இங்க சாதுர்மாசி அவருடைய புண்ணிய காலம்னு சொல்றது இங்க ஆசிரமத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த புண்ணிய காலத்துல நீங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது விசேஷமான ஒன்று. நான் தெரிஞ்சுக்க நம்ம சம்பிரதாயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்முடைய மனதையும் அமைதிப்படுத்துவதற்கு, ஆற்றுப்படுத்துவதற்கு, மகிழ்ச்சியை வைத்துக் கொள்வதற்கு நமக்கு வரக்கூடிய நிறைய விதமான வாழ்க்கை பிரச்சனைகள், துக்கங்கள், துயரங்கள், இந்த விஷயங்கள்ல இருந்தால் மனதை விடுவித்து நாம் எப்படி அமைதியாகவும் ஆனந்தமா இருக்கணும், அதுக்கு நம்ம பெரிய நிறைய வழிகாட்டு இருக்காங்க. அதனால எங்கெங்கெல்லாம் இருந்தெல்லாம் உங்களை எல்லாம் அங்கங்க சேர்த்து ஒரு முகாமா இங்க நடத்துறது சிறப்பானது. இந்த ஆசிரம் நம்ம பூஜ்ய சிவகாரந்த மகா சுவாமி அவருடைய மனசுல தோன்றிய ஒரு சங்கல்பம். அந்த வகையில இது எல்லாம் இப்படி அமைச்சு கொடுத்த எல்லாமே அவருடைய தான். இங்க இருக்கக்கூடிய எல்லாம் அவருடைய தான். அவருடைய அறிவினாலும் ஆற்றலினாலும் ஈர்க்கப்பட்டவர்கள் இதெல்லாம் பண்ணினாங்க. அபாரமான அறிவு சக்தி உடையவர். பிரமிக்கத்தக்க அளவுக்கு அவருடைய நாலேஜ்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படிலாம் பிரமிச்சவங்க தான் நாங்கள் அருகிருந்து பார்த்துருக்கிறோம். அவர்களே அம்மா ஒரு தடவை சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஏர்போர்ட்ல 2 தடவை சந்திச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வாய்ப்பு கூட. அப்படி ஒரு அற்புதமான ஒரு திருவுருவத்தை பார்க்கறதே பெரிய விஷயம்தான். அவர் தரிசனம் பண்றதே பெரிய புண்ணியமான விஷயம்தான். எங்களுக்கு அப்பெல்லாம் தாய்த்து தோணலை. இப்போ ஒரு தடவை நினைக்கும் பொழுது அந்த திருமேனியோட இருக்கிறவர் கூட நாம் பல வருஷங்கள் 20-30 வருஷங்கள் கூட இருந்து பழகி இருக்கின்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்தான். சில பேருடைய காட்சியே தரிசனமே நம்ம மனசுக்கு ஒரு இதத்தையும் அமைதி ஆனந்தத்தையும் தரும். அவர் 2வது பார்க்கணும்னு சொல்லி நினைப்போம். அதுபோல சிலருக்கு தான் அப்படி உருவ அமைப்பெல்லாம் அமைஞ்சிருக்கும். அது போல அற்புதமான பல ஆற்றல் ஒன்று சேர்ந்த ஒரு மகாத்மா சுவாமிஜி அவங்க. வேதத்திலே வேதாந்தத்தினுடைய விஷயங்கள கர்மகாண்ட விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆற்றல் உள்ளவர். பகவானுடைய விருப்பம் இன்னும் பல காலங்கள் இருந்திருக்கலாம். இருந்தாலும் கூட இறைவனுடைய திட்டம் நமக்கு தெரியல, கர்மாவுடைய திட்டமும் நமக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எல்லோரும் வந்திருந்து இப்படிலாம் இருந்து செய்வதற்கு நிச்சயமா சுவாமிஜி சந்தோஷப்படுவாங்க. எங்களுக்கு தலைமையேற்று நடத்துகின்ற பூஜ்ய ஸ்ரீ சமானந்த அவர்களின் பாத கவனங்களையும் நமஸ்காரம் செய்து அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெகன் அவர்களுக்கும் அவர் நல்லா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஓடிக்கிட்டே இருக்கார் பார்க்குறேன் அவரை. பிறகு ஒரு சில விஷயங்கள் ஒன்று பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சாமிஜியை பற்றி நிறையா சொல்லியிருக்கு மீட்டிங்கில். இருந்தாலும் கூட சில விஷயங்கள் சொல்லணும். சாமிஜி அவங்க ஃபஸ்ட்டு தட்சிணாமூர்த்திக்கு 4 சிஷ்யர் மாதிரி ஓங்கார சாமிக்கு 4 சிஷ்யர்கள். அதில் சாமி பிரதான சிஷ்யராக இருந்தார் ஃபஸ்ட்டு. அதில் 2 பேர் சமாதி ஆகிட்டாங்க. இன்னொருத்தர் சென்னையில் இருக்காரு. அதுக்கு பிறகு அவருடைய பணிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. வேதாந்த படங்கள் சாமிகிட்டையும் குருபரானந்தட்டையும் முறையாக எல்லாத்தையும் படித்து 10 உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், கீதை எல்லாத்தையுமே ஃபுல்லாக பியூரோல் ஃபுல்லாக நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்காரு. கீதையை 2 முறையோட பாடம் நடத்தியிருக்காருங்க. அவர் 3 தடவை கீதையை முழுசாகவே நடத்தியிருக்காரு. 3 தடவைக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். உபனிஷதங்கள் நிறையா பாடம் நடத்தியிருக்காங்க. பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், சாமிஜி சின்ன வயசுலேயே
தாய்மானவர் பாடல் முழுசாக மனப்பாடம் பண்ணவர். முழுசாக மனப்பாடம் பண்ணி டிஎம் சவுந்தரராஜன் முன்னாடி ஒப்பிச்சு ஸ்கூலில் படிக்கும்போது ஒப்பிச்சு பரிசு வாங்கணும் டிஎம் சவுந்தரராஜன். அதனால் அவர் இப்போ நம்மளுக்கு ஒரு தலைமை பொறுப்பேற்று அவரது நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்கார். அவரை கீழே நாங்கள் எல்லாருமே பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு அவர் ஒரு வகையில் நண்பர். அதே பிறகு எனக்கு வந்து இப்போ தலைமை ஏற்று அவர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். பிறகு அந்த பூர்ணானந்த சாமிஜி வந்து ஃபஸ்ட்டு கோர்ஸில் சாமிகிட்ட முடித்தவர். ஃபஸ்ட்டு கோர்ஸ் சாமியில் அட்டன் பண்ணவர். அதில் ஒரு 18 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு பிரதானமாக இருந்தார். செகண்ட் கோர்ஸில் அவரும் பாடம் நடத்தி நிறைய பாடங்கள்லாம் நடத்திக்கிட்டு கேம்ப்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் அந்த பணிகளை பிரித்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் நாங்கள் அதை முயற்சி பண்ணி நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம். அந்த புது பில்டிங்கை பொறுத்தவரையில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை, 1-2 இருக்கலாம். இப்போ புதுசாக அங்கே இடம் காணாலும் இங்கே தங்க வச்சுருக்கோம். அதில் சில குறைகள்லாம் இருக்குது, அதை சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோம். கொஞ்சம் சில கஷ்டங்கள் இருந்தால் கொஞ்சம் பொறுத்துங்க, நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறோம். எந்த குறை இருந்தாலும் சொல்லுங்கள், சரி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆதி குரு அருள் புரிய வேண்டும்னு நமஸ்காரம் செஞ்சு நான் வெளியே நன்றி. எல்லாரும் அவர் சொன்னார், அவரை பற்றி அவர் சொல்ல முடியாது இல்லையா? நான் சுவாமிஜி 87 திருப்பராயத்தூரில் சந்தித்தேன் ஒரு சக்தி அந்தர்யோகத்தில். எனக்கு முன்னே சுவாமிஜிக்கு அறிமுகம். அவங்க வந்து கொஞ்சம் நாஸ்திக குணங்கள்லாம் இருந்தவங்க. பிற்பாடு சுவாமிஜியை சந்தித்த பிற்பாடு நிறைய விஷயங்களில் மாற்றம் வந்து எனக்கு முன்னே சுவாமி தொடர்பில் இருந்தவங்க. அதன் பிறகு அவங்க இல்லற வாழ்க்கையில் இருந்ததுனால அவங்க தொழில் மற்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் சுவாமிஜி கிட்ட தன்னை முழுமை ஒப்படைச்சிக்கிட்டு இந்த ஆசிரமத்துக்கு நிறைய பொறுப்பெல்லாம் நிறைய செய்திருக்காங்க. நிறைய விதமான ஆற்றல்கள் எல்லாம் உள்ளவங்க. எல்லாரும் சேர்ந்து இங்கே பண்ணுறோம். அவங்க சுவாமி எடுத்து சன்னியாசம் வாங்கி ஞான சிவானந்தா அது பேர். அவரை பற்றி நம்ம சொல்லணும், இல்லை 2 வார்த்தை சொல்லணும். அவங்களும் இந்த ஆசிரமத்துக்கு நிறைய பாடுபட்டவங்க, உழைக்கிறவங்க. ஒரு 12 வருஷங்கள் தொடர்ந்து இந்த நிர்வாகத்தை பார்த்தவங்க. நிறைய இந்த வேலைகள்லாம் நடந்ததுன்னா அதுக்கெல்லாம் யாராவது பின்னால் இந்த ஒருத்தர் ஒரு ஸ்டேஜில் உழைச்சிருக்காங்க. அதுபோல் அவங்களும் நிறைய பாடுபட்டு உழைச்சவங்க. அவங்கள பற்றி ஒரு அறிமுகம். அப்புறம் அமிர்தேஸ்வரானந்த சுவாமி, அவங்களும் சுவாமி இடத்துல இங்கே கோர்ஸில் படித்து சன்னியாசம் வாங்கினவங்க. அவங்க வந்து விஸ்வானந்தா பேர். அவர்களும் சுவாமி எடுத்து பொறுப்பு பாடம் கேட்டு சன்னியாசி தீட்சை வாங்கினவங்க. சம்ஸ்கிருத வகுப்பெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. நல்லா சம்ஸ்கிருத பாரதியில் பொறுப்பெல்லாம் இருந்தவர். ஆர்எஸ்எஸ் சம்ஸ்கிருத பாரதியில் இப்போவும் கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கார். நல்லா சம்ஸ்கிருதம் அழகாக சொல்லிக் கொடுப்பார். அவரையும் பற்றி நான் ஒரு அறிமுகம் சொல்கிறேன். இன்னொரு சாமி இருந்தாங்க, அவங்க மதுரை போயிருக்காங்க ஒரு வேலையாக, அதனால இருக்கலை. 90 வயசு சாமி அபயானந்த சாமி, 90 வயசு இருப்பார் ஒரு சாமி. அப்படி நான் நடமாட்டேன், நாளைக்கு வந்துடுவார். சரி, எல்லோருக்கும் மனமாக இருந்துருவார். அப்புறம் பிரம்மச்சாரியில் 2-3 பேர் இருக்காங்க. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் பூஜ்ய சிவங்காரந்த மகா சுவாமிகள். எனக்கு என்ன சந்தோஷம்னா அவங்கள அம்மா 2 தடவை சந்திச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆமாம், அதுதான். சரி, வாழ்த்து.
நேற்று நம்ம வகுப்பு இனாகுரேஷன் பார்த்துருப்பீங்க. சுவாமிஜி வந்து துவக்கி வச்சாங்க, குத்து விளக்கெல்லாம் ஏற்றி. அதன் பிறகு வகுப்பு நடந்தது, ரொம்ப சிறப்பாக நடந்தது. சாயங்காலம் நம்ம வந்து இங்கே இருக்கிற முல்லை பெரியாருக்கு கங்கா ஆரத்தி பண்ணுற மாதிரி இங்கேயும் நம்ம வெள்ளிக்கிழமையில ஆரத்தி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆரத்தியில் நம்ம ஆல்பா சித்தர்கள்லாம் சேர்ந்து நமக்காக ரொம்ப ஸ்பெஷலாக ஆரத்தியை பண்ணாங்க. அந்த காட்சிகளை நீங்கள் பாருங்கள். அதன் பிறகு இன்றைக்கி 2வது நாள் நம்ம முகாம். இன்றைக்கி நம்ம வந்து வகுப்பு தொடங்க போகிறோம். காலையில் நம்ம ஆல்பா சித்தர்கள் எல்லாருமே இங்கே முல்லை பெரியாரில் குளித்தாங்க. பின்னாடி ஆறு நீங்கள் பார்க்கலாம். ஸோ தண்ணி ரொம்ப வேகமாக போகுது, அளவு கம்மியாக இருக்குது ஆனால் வேகமாக போகுது. ஸோ அதில் குளித்தாங்க. அதை முடிச்சுட்டு இப்போ வகுப்பு நம்ம துவங்க போகிறோம். இன்றைக்கு மாலை நம்ம வந்து இங்கே பக்கத்தில் இவங்களுடைய கோசாலை இருக்குது. அந்த கோசாலை போய் அந்த பசுமாடுகளை எல்லாம் பார்க்க போகிறோம். அந்த காட்சிகளை அதுக்கப்புறமா உங்களுக்கு போடுறோம். இப்போ நாம் இந்த ஆசிரமத்தோட பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய கோசாலைக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய மாடுகள் பராமரிக்கிறாங்க, கன்றுக்குட்டிகளும் இருக்குது. சென்ற வருடம் நாம் வந்து கோதானமாக கொடுத்த பசுமாடும் கன்றுக்குட்டியும் இப்போ நல்லா வளர்ந்தே இருக்குது. இன்னொரு கன்றுக்குட்டியும் போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்பா சித்தர்கள் பார்த்து நம்ம புல் கொடுத்துட்ருக்காங்க, வாழைப்பழம் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள்.
श्रद्धापस्तु प्रभाणे ज्ञानि ज्ञानि च भावानि समानि च आनन्दानि नश्यन्ति प्रदक्षिणमेवते कृष्णभावनाशाय कृष्णप्रसिद्धे प्रदक्षिणपरमेश्वरी ओम ह्रीं भोदेवताभ्यो नमो नमः अनेका पूजया गोदेवता ओम तत्सत् सर्वं शुभमस्तु।
என்னோட தேடலுக்கான விடை வந்து இட் வாஸ் கோயிங் ஆன் அண்ட் இட் வாஸ் மூவிங் ஆன் இன் ஒன் டிரெக்ஷன். அண்ட் இப்போ இந்த சாந்தக்னி அட்டன் பண்ணுறவங்களுக்கும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஐ எம் டெல்லிங் யூ, நீங்கள் இங்கே எதை தேடி வந்திருக்கீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருக்குமே இங்கே கடவுள் வந்து ப்ராப்ளம் இல்லாத ஒரு க்ரீச்சர், மனுஷன் வந்து படிச்சதா இருக்கவே முடியாது. ஃபினான்ஷியலாக, ரிலேஷன்ஷிப்பில், எமோஷ்னலாக, ஹெல்த் வைஸ், இல்லை காம்பினேஷன் மல்டிபிள் எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே எல்லாமே தான் இருக்கும். பட் த திங் இஸ் தட் ஹவ் வி டீல் அண்ட் ஹவ் வி டேக் இட் அண்ட் ஹவ் வி மூவ் ஆன். இந்த 3 விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாந்தக்னின்றது இப்போ தான் நான் முதல்ல வரேன். இங்கே வந்து பார்த்தப்பறம் தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை வந்து நான் என் உணர்வுக்குள்ளே உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடியே 2008-09 அந்த நேரத்தில் குருஜியோட நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நடந்தது. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ இது வரைக்கும் இந்த கிளாஸ் எதுவுமே நான் அட்டன் பண்ணலை. நான் அப்போ சொல்லியிருக்கேன், அந்த இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நான் அப்போ சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கு குருஜி எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தாங்க. அதை நான் வந்து டெய்லி பூஜை ரூமில் சொல்லும்போது குரு சொல்லுவாங்க, குரு, கடவுள், உலகெங்கும் இந்த நிமிடம் தியானத்தில் உள்ள சித்தர்கள் இவர்களோடு தொடர்பு கொள்கிறேன், ஆழ்மனம் திறந்திருக்கு, ஆழ்மனது கட்டளை, ஆல்பா நிலையில் இருக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு என்ன வேணுமோ அது வேண்டிட்டு அப்படி ஸ்டெப் அப்படி வீட்டில் விட்டு போகும்போது அது திரும்ப படுக்க வரும்போது இது அப்படியே மெமரி ஆயிடுச்சு. இது மட்டும்தான் குருவை வணங்குகிறேன். இந்த இப்போ சொன்னாங்களே அதை சொல்லுவேன். நான் பாட்டு ரொட்டீன் போயிட்டுறேன், வேறு எதுக்கும் போகிறதில்ல. மற்ற என்னென்ன நடந்தது வாழ்க்கையில் எல்லாத்தையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டே போனால் அது பாட்டு போயிட்டு இருந்து 6ஆம் தேதி வந்தோடனே குருஜியை பற்றி ஏதாவது ஒன்று எழுதணுமே அப்படின்னு சொல்லி எழுதினேன். அது கவிதைன்னு நீங்கள் ஒத்துக்கிங்கன்னா இது கவிதை தான். எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு வந்த குருஜி வாழ்க வாழ்க. திக்கு தெரியாமல் தேடும் வழி புரியாமல், திக்கு அது தெரியாமல் தேடும் வழி புரியாமல் பக்குவம் இல்லாமல் நான் இருந்தேன். திக்கு அது தெரியாமல் தேடும் வழி புரியாமல் பக்குவம் இல்லாமல் நான் இருந்தேன். மனம் அது செம்மையாய் மாற்றி வைத்தார். மனம் அது செம்மையாய் மாற்றி வைத்தார். மற்றவர் என்னையே போற்ற வைத்தார். சுற்றமும் நட்பமும் சூழ வைத்தார். தேனிக்கு என்னையும் வரவழைத்தார். நான் தேடிய வாழ்க்கைக்கு வரமளித்தார். இந்த ஒரு கவிதை எழுதினேன். நான் ஜெயந்தி. சாந்தாக்னி மேடம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 2 கிளாஸ் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஒரு வாட்டியும் அட்டன் பண்ணுறப்பையும் ஒரு சேஞ்ச் லைஃப்பில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. எவ்ரி இயர் எல்லாத்துக்குமே தெரியும் இதில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. இந்த இயர் மேடம் இதில் நேற்று செஞ்ச லெவலில் வந்து ஸ்னோ, சிவன், பார்வதி, கங்கா தண்ணி வந்த மாதிரி இருந்துச்சு மேடம். மோஸ்ட்லி லாஸ்ட் இதப்போ எங்கேன்னு என்ன தெரியல, பட் ஸ்னோ மவுண்டன் 2 பேரும் தெரிஞ்ச நல்ல ஒரு இது இருந்துச்சு. சாந்தாக்னி 2 நாள் ரிலீஃப், நெகட்டிவை எடுத்துடுறாங்க, இன்னைக்கு பாசிட்டிவ். நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறப்ப ரொம்ப சாந்தமாக போகிறோம். அந்த இதுதான். தேங்க்யூ. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் அந்த இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ், ஃபர்ஸ்ட் 3 years ஆஃப் மேரேஜில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதில் எனக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி சீரியஸ் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதை ஹேண்டில் பண்ணிக்க வந்தேன். நான் இந்த சாந்தக்னியில் குருஜி சொன்னப்போ 3 விஷயம் கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் திங், forgive so that you feel better mentally and physically. ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்னால என் ஃபிசிக்கல் ஹெல்த் இழந்துட்டேன் தான். ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கணும். எதுனாலும் நம்ம கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு தூங்கி கோவமை சாப்பாடு மேலே காமிக்காமல் பார்த்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் எல்லா கோவத்தையும் உடம்பு மேலே காமிச்சேன். உடம்பை பார்த்துக்காம, ஹெல்த்தை பார்த்துக்காம. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் கம் வாட் மே. என்ன சுச்சுவேஷனாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்டு தூங்கி ஏதாவது டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுமா எடுத்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு மென்டலி ஃபிசிக்கலி ஃபிட் ஆகிடணும். அது இன்னொன்று வழக்கம் போல் ஓகே திஸ் டூ ஷெல் பாஸ், சரி பண்ணிடலாம். இன்னொன்று இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம முக்கியமாக யோசிக்க வேண்டியது என்னென்னா, ரிலேஷன்ஷிப்ஸில் இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் ஃபர்கிவிங் பீப்புள். ஆனால் அர்த்தமில்லாத மன்னிப்பாக இருந்துடக்கூடாது. ஸோ நம்ம மன்னிக்கணும். எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அட் த சேம் டைம் ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டாக எழுந்து நிற்கணும். இதுவும் நான் இந்த வாட்டி சாந்தக்னியில் கற்றுக்கிட்டேன் அண்ட் குருஜிட்ட பேசும்போதும் கற்றுக்கிட்டேன். இந்த வாட்டி நான் புதுசாக ஒன்று ஃபீல் பண்ணேன் சாந்தக்னியில் அப்படின்னா, ப்ரீவியஸ் சாந்தக்னிஸில் எனக்கு அந்த ரிலீஸ் போது பிரச்சனை பயங்கரமாக ஓடும்.
ஆனால் அதை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ணுவேன். ஓகே, மியூசிக் தெரப்பியில் போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். அந்த ஒரு இறுக்கம் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வாட்டி என்ன ஆச்சு, என்ன அறியாமல் நான் அழுதது ஆல்ஃபா கிளாஸில் சாந்தக்னியில் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம். நேற்றுக்கு ரிலீஸில் எனக்கு அந்த கண்ணில் தண்ணி வந்த விட்டு ரொம்ப அப்பா ஏதோ ஒரு பாரம் இறக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணேன். என் பேர் சித்ரா சந்தானம். வணக்கம் குருஜி, பாலாச்சரணம். நான் இங்கே வந்து சாந்தாக்னி 3rd டைம் வரேன், தேனிக்கு 2nd டைம் வரேன். இதுக்கு முன்னாடி வந்து ரிஷிகேஷில் அட்டன் பண்ணியிருக்கேன், தப்போவனில். ஸோ இந்த சாந்தாக்னியில் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு 2 years பேக் சாந்தாக்னி ப்ரோக்ராமுக்கு கிளம்பிட்டு என்னால் வர முடியாமல் போச்சு. அவர் 2 yearsஆக நான் அதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் மைண்டில் போயின்னு இருந்தது. டெய்லி விஷுவலைசேஷனில் இங்கே தேனிக்கு வர மாதிரி, இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி சேவிக்கிற மாதிரி, இங்கே இந்த 3 நாள் ப்ரோக்ராம் நீட்டாக பண்ணுற மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அது என்னவோ எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இங்கே வந்ததே பெரிய சாதனை எனக்கு. அதுலேயும் வந்து நேற்றுக்கு குரூப் ஹீலிங்கில் குருஜி 2 நாளாக வந்து குரூப் ஹீலிங் பண்ணினாங்க. ஸோ எனக்கு அந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, ஜீரண கோளாறு நிறைய இருந்தது. ஸோ நான் என்னோடய மெயின் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நானே நிறைய வாட்டி என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ் எத்தனையோ மாற்றிட்டேன் நான். ஸோ இங்கே இருக்கிற ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருந்தது. அண்ட் மோரோவர் டிசிப்ளின் குருஜி, அது கரெக்டான அந்த டைம் கேப்பில் வந்து ஒரு 7-7:30க்கு டின்னர் வந்து ஒரு 7:30க்கு சாப்பிட்றது தான் வந்து ஒரு கரெக்டான இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் இங்கே உணவே மருந்து மாதிரி இருக்குது. ஸோ அது ஒன்று சொல்லணும், தேனியில் உணவே மருந்தாக இருக்குது. ரொம்ப நீட்டாக அந்த ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும் சரி, அங்கே இருக்கிற அந்த ஸ்லோகன்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாம் பார்த்து அதை படிக்கிறச்சே வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது க்ரியேட் பண்ணுறது. அண்ட் மியூசிக் தெரப்பி வந்து ஒரு பயங்கர ஒரு ரிலீஸு, அது சொல்லவே முடியாத அளவுக்கு ரிலீஸு. அண்டு நிறைய பாசிட்டிவாக இன்றைக்கி வந்து நிறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எனக்குள்ளேயே தோணித்து. அண்ட் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கேன் நான். அதாவது எனக்குள்ளே என்னோடய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து ஆல்ஃபா மூலமாக நான் வந்து ஜெயிச்சிருக்கேன். வான்மகில் பலாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குவனும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை பற்றிய நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சாந்தக்னி இதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. 2000 நான் செஞ்ச வேலையிலே ரொம்ப உருப்படியான வேலை என்னன்னு கேட்டோம்னா ஒரு ஆல்பா சித்தாவை கட்டினது. அதுக்கப்புறம் லைஃப் டோட்டல் டேன் ஆயிடுச்சு. பார்த்துங்க, காலையில் 10:30 மணிக்கு தான் எந்திரிப்பேன் நான். 5:30 மணிக்கு என்னை உயிரை வாங்கி எழுப்பி விட்டது. அப்போ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்க வெறும் பிகாம் படிச்சிருந்தேன் நான் லைஃப்பில். ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறப்ப பிகாம் தான். அதுவும் பாவம் துணிஞ்சு கட்டிச்சு பார்த்துங்க, எம்ஏ படிச்சிருந்துச்சு. துணிஞ்சு கட்டிச்சு எப்படியாவது திருத்திடுவோன்னு நினச்சி அம்மாவனுடைய அருளாசியில், ஸ்ரீமாதவனுடைய அருளாசியில் பிகாம், அதுக்கப்புறம் பிஎல், எம்காம், எம்எல் பார்த்துங்க. இன்றைக்கி நோட்டு பப்ளிக்காக இருக்கேன். 2000 ரூபாய்க்கு வாய்ப்பு இல்லாத சூழல் வந்து இன்றைக்கி ஒரு தடவை வந்து சாந்தக்னி எப்படியோ ரிஷிகேஷ் போயிட்டேன். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 செலவு. இதோட சரி, இதுக்கு மேலே பண்ணவே முடியாதுன்னு நினச்சி. ஆனால் ஒவ்வொரு தடவையும் போகக்கூடிய வாய்ப்பை வந்து நமக்கு வந்து இந்த ஆல்ஃபா கொடுத்துருக்கு. பொருளாதாரத்தில் எந்த சிரமமும் கிடையாது. எதையுமே லாஜிக்கில் நடக்கும்னு நினச்சிடவே கூடாது. லாஜிக் பிரகாரம் நடக்காது. வெறும் பிகாம் படித்தவனுக்கு ஏதாவது நடக்குமா? மேஜிக் நடக்கும். அப்போ மேஜிக் நடக்கணும்னா நம்ம டிசர்விங்காக இல்லையாங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். ஏன்னா டிசர்விங் நமக்கு கால்குலேஷனே போட முடியாது. 2000 பேர் வந்து நோட்டரி பப்ளிக் அப்ளை பண்ணுறாங்கன்னா 40 பேர் கொடுப்பாங்க. அப்போ 40 பேர் கொடுக்கணும்னா அதுக்குள்ளே நம்ம வரணும்னா அங்கே எங்கே இருக்குது? லாஜிக்கே இருக்காது, மேஜிக் தான் இருக்கும். பிஎல்லாம் படிக்கிறப்ப 80-85 மார்க் எனக்கு பார்த்துங்க. நான் என்ன கேள்வி படித்துட்டு போகிறோம் அந்த கேள்வி மட்டும் தான் அந்த ப்ரொஃபஸர் கேட்பாங்க. இப்போ ப்ரொஃபஸர் ஒரு அம்மா இருந்தாங்க, போயிட்டாங்க. அந்த அம்மா மைண்டுக்குள்ளே போய் ஆல்ஃபா வேலை பார்க்கணும். நான் என்ன படிச்சுட்டு போகிறேனோ அந்த கேள்வியை மட்டும்தான் கேட்பாங்க. அதனால் அந்த ஐஐடி படிக்கிறவங்க, சிஏ படிக்கிறவங்க, நீட் படிக்கிறவங்களுக்கெல்லாம் உறுதியாக வந்து அத்தனை சிலபஸையும் உங்களால் அட்டை படிச்சுலாம் நாலேஜெலாம் வைக்க முடியாது. தட் இஸ் இம்பாசிபிள். அப்போ நம்ம என்ன படிக்கணும், நம்ம என்ன கேள்விக்கு பதில் படிச்சிருக்கிறோமோ அந்த கேள்வியை கேட்கணும்.
அதுதான் டெக்னிக். அந்த டெக்னிக்கை நீங்கள் வேறு வழியே கிடையாது, ஆல்ஃபா போட்டு தான் பழகணும். எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதை ஆல்ஃபா யூஸ் பண்ணணும். வணக்கம், நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த ஆல்ஃபா மைண்ட் பவர் குரூப்பில் வந்து நான் 2014 முதல்ல ஆல்ஃபா தியானம் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு சாந்தக்னி பயிற்சிக்காக நான் இங்கே 3 நாள் தேனிக்கு வந்திருக்கிறேன். இதில் ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம், நம்மளே சரி பண்ணிடலாங்கிற இதுக்கு நம்ம குருஜி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனிதர்களோடு நான் பேச மாட்டேன், நானே பண்ணி சரி பண்ணிப்பேன். இந்த தியானம் மூலமாகவே எல்லாத்தையும் சரி பண்ணிப்பேன். இதனால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும், எனக்கு நானே சப்போர்ட்டுங்கிற ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டும் தைரியமும் இருக்குது எனக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஜென்மத்தில் இவங்களோட தொடர்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. வணக்கம், என்னுடைய பேர் ராஜகோபால். நான் பரமத்தி வேலூர்லேருந்து வந்திருக்கேங்க. அம்மாவோட கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக ரிஷிகேஷ், ஹரித்வார், ஹிமாலயாஸு, திருக்கைலாயம் எல்லாம் வந்து பயணம் பண்ணது மிக இனிமையான அனுபவம். ஆனால் இங்கே தேனியில் இந்த ஆசிரமத்தில் நான் இதுதான் முதல் தடவை வர்றேன். அற்புதமான சூழ்நிலை, அருமையான வகுப்புகள், மீண்டும் நம்மளை வந்து புதுப்பிக்கவும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த இடத்துல வந்து தங்குறதே பெரிய பாக்கியம். இதற்கு குருமாதாவுக்கும் ஆல்ஃபாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம், நான் மேகலா, பாலக்காட்டிலேருந்து வந்திருக்கேன். இது 2வது டைம். எனக்கு ஆல்ஃபாவில் சேர்ந்ததுலேருந்து என் மனசு ரொம்ப அமைதியாயிடுச்சு. கோபங்கள், குழப்பங்கள் எல்லாம் கம்மியாயிடுச்சு. இந்த 2 நாளில் நான் என் வீடு, என்னுடைய இது கணவரோட பிரச்சனை, மகனோட பிரச்சனை எல்லாம் மறந்து இங்கே நான் சந்தோஷமாக 2 நாளாக இருக்கேன். எனக்காக இருந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்த இதை நான் இனி மிஸ் பண்ணாமல் வர்றதுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு அருள் செய்யணும். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ஃபா கேம்ப்பு இது 3வது வருஷம் தேனியில். அவ்வளவு பிரமாதமாக நாங்கள் வந்து ஆச்சரியத்தோட தியானம் 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 இங்கே தட்சிணாமூர்த்தி கோயிலில் தரிசனம், அம்மா குருவோட ஆசீர்வாதத்தோட அருமையாக ரொம்ப ஆச்சரியத்தோடு இருந்தோம். இந்த வாய்ப்பு கிடைச்சா உண்மையிலே சிறப்பான வாய்ப்பு. அனைவரும் கலந்துக்கிட்டால் எல்லா வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம். அருமை அருமை. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் கடலூரில் வந்திருக்கேன். பேர் கதிர்வேல். என் மனைவி பேர் விஜயலட்சுமி. வணக்கம், சாந்தகினி குரூப்புக்கு அழைச்சதை நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். மன நிறைவோடு இருக்கிறோம். இங்கே வந்து மன நிறைவாக இருக்குது, மனது அமைதியாக இருக்குது. கொஞ்சம் மனசில் இருக்கிற டென்ஷன் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு, ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே 3 நாள் எல்லாம் என்ஜாய் பண்ணோம், மெடிடேஷன்லாம் பண்ணோம், பக்கத்தில் ரிவரில் குளித்தோம், பக்கத்துலேயே சாமியை கும்பிட்டோம். ரொம்ப மன நிறைவாக இருக்குது. என் பேர் ரேணுகா, நான் மதுரை திருமங்கலத்துலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நான் வர்றேன். என் பொண்ணு வந்து அட்டன் பண்ணுவாள் கிளாஸஸ்லாம், அவள் தான் என்னை அனுப்பிச்சி விட்டா. நான் இங்கே வரும்போது என் மைண்டு ஃபுல்லாக ஏதோ ஒரு இது மாதிரி இதில் வந்தேன். இங்கே வந்த பின்னாடி எனக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்கு. இந்த 3 நாள் எப்படி எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக போச்சு. திரும்ப அடுத்த வருஷம் அட்டன் பண்ணணுன்றது எனக்கு இப்போயே மனசில் தோண ஆரம்பிச்சிருச்சு. மேம்கிட்ட பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஒரு பவர் வர்ற மாதிரி இருக்குது. குருஜியை பார்த்த உடனேயே எனக்கு வந்து ஏதோ ஒரு சக்தி வர்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறது. என் பேர் மீனா. வணக்கம், கோமதநாயகம், திண்டுக்கல். நாங்கள் திண்டுக்கல் வந்திருக்கிறோம், ஃபேமிலியாக தான் வந்திருக்கிறோம். நான் போன தடவை ஹீலிங் எனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்திருந்தேன். ஹீலிங் கொடுத்தாங்க ரிஷிகேஷில் வந்திருக்கும்போது. இப்போது இங்கே பாதி நான் முக்கால்வாசி நான் மேக்ஸிமம் சரியாயிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 10% மட்டும்தான் நான் மேலே ஏறி வரணும். அந்தளவுக்கு சரியாயிட்டேன். ஒரு 80 பேர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேரும் இந்த ஹீலிங் கொடுத்ததில் எனக்கு இந்த அளவுக்கு நான் நார்மலாக ஆகியிருக்கிறேன். 10 கிலோ வெயிட் லாஸ் ஆகி இப்போ கெயின் ஆகி வந்திருக்கிறேன் நான். இதுக்கு எல்லாரும் வந்தீங்கன்னா உண்மையிலே அது நல்லாயிருக்கும். அதுவும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே. வணக்கம், என் பேர் கந்தகுமார். நான் இந்த 3 நாள் ஆல்ஃபா வகுப்பில் கலந்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, அருமையான உணவு, இங்கே உள்ள கோஆர்டினேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த 3 நாள் வகுப்புலுமே எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது. அனைவரும் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்காக ஒரு 3 நாள் இங்கே இருக்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது.
என் வாழ்க்கையில் இது எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. இதுக்கோசரம் நான் வருஷம் வருஷம் வர விரும்புகிறேன். எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் இந்த 3 நாள் எனக்காக நான் வாழ்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேடத்தோட இது 2015 மேடத்தோட கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஒரு நிம்மதி, அந்த சந்தோஷத்தை நான் வெளியே சொல்ல முடியாது. அதிலிருந்து நான் நிறையா என்னையும் மாற்றிக்கிட்டேன். என்னுடைய செயல்பாடு எல்லாமே மாறி இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் பெங்களூர்லேருந்து வரேன். இவங்க என் ஒய்ஃப் அனுராதா. நானும் பெங்களூர்லேருந்து தான் வரேன். ஸோ மேடமோட ப்ரோக்ராம் சாந்தாக்னின்னு சொல்லி தேனியில் 3 நாளில் ப்ரோக்ராம். இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். மேடமோட ஆல்ஃபா மைண்ட் பவர் மெடிடேஷன் எல்லாமே நான் ஆன்லைனில் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப புதுசு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற டென்ஸ் லைஃப்க்கு நம்ம எங்கே போவோம் கேட்டிங்கன்னா வீக்கெண்ட் கெட்டவேன்னு சொல்லி டிடாக்ஸ்ன்னு சொல்லி ரிசார்ட் அந்த மாதிரி போவோம். பட் ஃபஸ்ட் டைம் இங்கே வரலான்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. தேனியில் இந்த மடத்துக்கு வந்தாவிட்டு இந்த 3 நாள் இந்த மடத்துக்குள்ளே தான் ஸ்டே. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெடிடேஷன், பூஜைன்னு சொல்லி ப்ளஸ் மேடமோட இது குரூப் செஷன் எல்லாமே இங்கே ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, மைண்ட், பாடி, சோல் எல்லாத்துக்கும் டீடாக்ஸ் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்ஃபாவுக்கு வணக்கம். நான் வந்து இப்போது தேனியில் நடக்கிற சாந்தக்னி வகுப்புக்கு 2 வருஷமாக வந்திருக்கிறேன். இது நான் 3ஆவது வருஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படா 1 இயர் ஆகும் இந்த சாந்தக்னி வகுப்பு வரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற அமைதியான சூழல், குருஜியுடைய அனைத்து விதமான எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்டேக்ஸ், நம்மளுடைய நெகட்டிவ்ஸ்லாம் வெளியில் போகிறதுக்கு கொடுக்கக்கூடிய மியூசிக் தெரப்பியிலேருந்து பழைய நெகட்டிவ்ஸ் போகிறதுக்கு உண்டான தியானங்கள், இது எல்லாமே ரொம்ப 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 பயனுள்ளதாகவும் இருக்குது. அதோடு இந்த 3 நாட்கள் எங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய, எப்படி சொல்கிறதுனா, எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் புண்ணியம் செய்திருந்தால் தான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய முழுமையான கருத்து. இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப நல்லா இருக்குது. ஹலோ எவ்ரிவன், ஐம் சதீஷ்குமார். தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான இடம், மெடிடேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டான பிளேஸ். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். மெடிடேஷன், ஸோ மேனிஃபெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹைலி ரெக்கமெண்டட். தேங்க்யூ. Hello everyone, I'm Anand. I'm from Chennai. This is my second trip to Shantagni Theni camp. I really enjoyed the camp here for 3 days. The program consists of mainly mantra chanting and then meditation. It is kind of a total cleansing for yourself, and I would really recommend to anyone who wants to recharge themselves and to keep their spirits high. And one more thing, we have a river in the backyard and we were allowed to take dip at specified times, and I really enjoyed the atmosphere at this ashram is so serene and divineful, and it is very good, and if you want to take a break from your daily life. Thank you. வணக்கம், என் பேர் மீனாட்சி. தேனி கேம்புக்கு இதான் முதல் தடவையாக வரேன். நல்ல வசதியாக இருக்குது. எல்டர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக, அது ஜெகன் கோஆர்டினேட்டர் ரொம்ப நல்ல, அவரும் ஆல்ஃபா சித்தர் தான். அவ்வளோ நல்ல ஒரு, இங்கே ஆல்ஃபா குடும்பம் யாரையுமே இதுக்கு முன்னால் பார்த்ததில்லை. இங்கே வந்து அவ்வளோ நல்ல பழக்கமாகி நல்ல இதாக இருக்குது. நல்ல ஃபுட்டு, குருஜியோட 3 நாள் இருக்கிறது, அந்த தியானம், அதெல்லாம் ரொம்ப அப்சல்யூட் பிளிஸ்ஸு. கிளம்புறமேன்னு தான் இருக்குது. அது அந்த அமைதியான இடம், அந்த சுற்றுச்சூழல், அந்த ஆசிரமத்தோட இது பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி கோவில், ஒரு ஆற்றுல முல்லை பெரியார் ஆறில் குளித்தோம். எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. நல்ல ஃபுட்டு, சாத்வீகமான ஃபுட்டு, எல்டர்ஸுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நல்ல ஒரு கார்லாம் வச்சுருக்காங்க, பேட்ரி காரு. அதில் என்ன நடக்கிறதுக்கு எதுவுமே வசதி குறைச்சலாக எதுவுமே இல்லை. எல்டர்ஸ்க்கு ரொம்ப, இங்கே 8 years ஓல்டு, மோர் தென் 8 years இருப்பாங்கன்னு நினைக்கிற ஒரு கப்பிள் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப வெரி குட். ரொம்ப ரொம்ப பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரிஷிகேஷ் போக முடியாதவங்க இங்கே வரலாம், ரிஷிகேஷும் போகலாம். அதுக்கு எந்த விதத்துலேயும் இந்த ஆசிரமத்தோட அமைப்பு, இந்த இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. எந்த குறையுமே சொல்ல முடியாது. ரொம்ப அருமையாக இருக்குது. வணக்கம், நான் ராஜகணபதி, திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். ஆல்ஃபா மைண்ட் பவர் ப்ரோக்ராம் வந்து ஒரு 15 years தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைஃப்பில் நிறையா மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ்லாம் அடைஞ்சிருக்கேன்.
ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் குருஜி கொடுத்த பல லெவல்ஸ் ஆஃப் ட்ரைனிங் எல்லாமே லைஃப்பில் யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் இந்த தேனியில் வந்து சாந்தக்னி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது அற்புதமான ஒரு 3 நாள் முகாம் மாதிரி. ஸோ குருஜியோட மெடிடேஷன் ப்ராக்டிஸ், மந்த்ரான் சாண்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரிவர் டிப் ப்ளஸ் மார்னிங் வந்து இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி கோயிலில் இருக்க பூஜாஸ் எல்லாமே அருமையாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த லைஃப் நம்ம ஃபுல்லாக ஒரு 1 இயர் ஃபுல்லாக இருந்துட்டு இங்கே வந்து ரிட்ரீட் பண்ணிட்டு போகும்போது நம்ம மைண்டு நல்லா கிளியர் ஆகி லைஃப்பில் பாசிட்டிவாக இருக்க முடியும். தேங்க்ஸ் டு குருஜி.